நிறைய இடங்கள்ல பார்ப்பீங்க. அம்மாவ வந்து ஒரு சிலர் வந்து கிட்ட இருந்து எல்லா தேவைகளையும் செய்துட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்க கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர கேட்பாங்க. அந்த சின்ன பையன் எப்போ வருவான்? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடைசி பையன பத்தி கேட்பாங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற பையன் சொல்லுவாரு, "ஏம்மா நான் தான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனா, எப்போ ஒரு முறை வந்து போற அவன போய் அடிக்கடி கேட்டுன்னு இருக்கிற. அவன் உனக்கு அப்படி என்ன பண்ணிடுறான்?" அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நாம பணிவிடை செய்றோம்ன்றத விட, அன்பா எப்படி பார்த்துக்கிறோன்றது தான் முக்கியம். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்திடலாம். ஒரு அம்மாவுக்கு தேவையானது எல்லாமே ஒருத்தர் செய்வாங்க. ஆனா வெறுப்போடவும், நான் தான் செய்துடுறேன், எங்க அம்மாவுக்கு நான் தான் செய்கிறேன்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். நான் தான் எங்க அம்மாவ பார்த்துக்கிறேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையோட என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தர் வந்து செய்துட்டு போவாரு. அவங்களோட சின்ன பையனோ, இல்ல ஒரு பெரிய பையனோ, இல்ல பெரிய பொண்ணோ, சின்ன பொண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா, ஆசையா வந்து செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அம்மாக்கு, அந்த ஒரு முறை வந்து செய்துட்டு போறாங்க பாருங்க, அந்த அன்பா, ஆசையா, அவங்க தான் நினைவுல இருப்பாங்க. பட் அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கைய நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்னா, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒட்டுதலோட, ஒற்றுமையா இருப்பாங்க. அது என்னன்னா, மனப்பூர்வமா அம்மா மனசு வந்து எந்த விதமான வார்த்தைகளையும், மனம் நோகுற மாதிரியான செயலையும் அவங்களுக்கு ஏற்பட்டுடக்கூடாதுன்றதுல உள்ளுணர்வோட இருப்பாங்க. அது வந்து சின்னதா கூட அவங்க எதுவும் கஷ்டப்பட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு பரிதவிப்பு இருக்கும். அந்த பரிதவிப்பு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு ஒற்றுமையை உண்டாக்குறது.